வெல்கம் டு த சேனல். நட்சத்திரங்களின் கனவு குரல். தனிமையில் தொடங்கிய காதல். அத்தியாயம் 9. அமைதியான இரவு. அந்த அமைதியை உடைத்து அர்ஜுனின் அழைப்பு ரிஷிகாவின் மொபைலில் ஒலிக்கிறது. ஹலோ ரிஷிகா. ஹலோ, நீங்கள் யார்? நான் அர்ஜுன். ஓ சரி, ஆனால் உங்களுக்கு என்னோட நம்பர் எப்படி கிடைச்சிது? உன்னோட நம்பர் எப்படி கிடச்சுன்னு சொல்ல மாட்டேன். அப்படியா, சரி, ஓகே. நம்ம டீமுக்கு சார் கொடுத்த ப்ராஜெக்ட் ஞாபகம் இருக்குல்ல? நாம் 4 பேரும், அதாவது நீ, நான், கவின், தன்வி, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் கூப்பிட்டேன். ஓ சரி சரி, எப்போ எங்கே மீட் பண்ணலாம்? நாளைக்கு காலேஜ் முடிஞ்சதும் வெளியில் இருக்கிற காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாமா? சரி, எனக்கு ஓகே. சூப்பர். கவின் தன்விக்கிட்ட சொல்லிடுவான். அப்போது நாளைக்கு காஃபி ஷாப்பில் சந்திப்போம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். குட் பை. குட் நைட். பை. சில வேலைகளுக்காக தன்வி வெளியே செல்கிறாள். அப்போது அவளது மொபைல் ஃபோன் ஒலிக்கிறது. அழைத்தது கவின். ஹலோ, யார் பேசுகிறது? ஹலோ தன்வி, நான் கவின் பேசுகிறேன். ஓ கவினா, இந்த நம்பர் உன்னோடதா? எனக்கு தெரியலப்பா. ஆமாம், இதுதான் என்னோட நம்பர். நாளைக்கு காலேஜ் முடிஞ்சதும் காலேஜ் வெளியில் இருக்கிற காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலான்னு அர்ஜுன் சொன்னான். ஸோ நீயும் வர முடியுமா? அப்படியா, எதுக்கு? அது ஒன்றும் இல்லை மேம், அந்த ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். அதுக்காக நம்ம 4 பேரும் நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஓ ஓகே ஓகே, நானும் வந்துடுறேன். அப்படியா, ஓகே சரி, நாளைக்கு அங்கே பார்க்கலாம். பாய். பாய்ப்பா. மறுநாள் மாலை. கல்லூரி முடிந்ததும் நால்வரும் கல்லூரிக்கு வெளியே இருந்த காஃபி ஷாப்பில் சந்திக்கிறார்கள். அர்ஜுன், ரிஷிகா, கவின், தன்விகா ஒருவருக்கொருவர் புன்னகையுடன் ஒரு மேஜையில் அமர்கிறார்கள். என்ன ஆர்டர் பண்ணோம் சார் என்று வெயிட்டர் கேட்கிறார். ரிஷிகா அதற்கு, எனக்கு ஒரு கோல்ட் காஃபி. அர்ஜுன் உடனே, எனக்கு ஒரு கோல்ட் காஃபி. கவின், எனக்கு ஒரு கேப்பச்சினோ. தன்விகா, எனக்கு ஒரு ஹாட் சாக்லேட். அர்ஜுனும் ரிஷிகாவும் ஒரே ஆர்டர் சொன்னதை பார்த்து கவினும் தன்விகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து மெதுவாக சிரிக்கிறார்கள். நால்வரும் உற்சாகமாக பேசிக்கொண்டிருக்க ப்ராஜெக்ட் டிஸ்கஷன் மெதுவாக ஒரு நட்பான உரையாடலாக மாறத் தொடங்குகிறது. அந்த நேரத்தில் ரக்ஷன் காஃபி ஷாப்பிற்குள் நுழைகிறான். அதே நேரத்தில் ரிஷிகாவும் தற்செயலாக நிமிர்ந்து பார்க்கிறாள். இருவரின் பார்வையும் ஒரே நேரத்தில் சந்திக்கிறது. ரிஷிகாவின் முகத்தில் புன்னகை மலர்கிறது. ரக்ஷனும் மெதுவாக புன்னகைத்தபடி அவர்கள் அமர்ந்திருந்த மேஜையை நோக்கி நடந்து வருகிறான். ஹாய் ரக்ஷன். ஹாய் ரிஷிகா. அர்ஜுன், கவின் இருவரும் ரிஷிகாவை பார்த்து ஆச்சரியமாக, உனக்கு இவரை ஏற்கனவே தெரியுமா என்று கேட்கிறார்கள். தன்விகா குறும்பாக சிரித்தபடி, ரிஷிகாவுக்கு ரக்ஷனை ரொம்ப நாளாக தெரியும், அவளுக்கு தெரியாமல் இருக்குமா? ரிஷிகா சிரித்தபடி, சும்மா இருடி. பிறகு ரக்ஷனை பார்த்து ரிஷிகா, வாங்க ரக்ஷன், இங்கே வந்து உட்காருங்க. சரி ரிஷிகா. ரக்ஷன் ரிஷிகாவின் அருகில் வந்து அமர்கிறான். அதை பார்த்த அர்ஜுனின் முகத்தில் இருந்த புன்னகை ஒரு கணம் மங்குகிறது. ரிஷிகா புன்னகையுடன், ரக்ஷன், இவங்க அர்ஜுன், இவங்க கவின், எங்களோட கிளாஸ்மேட்ஸ். அர்ஜுன், கவின், இவர் ரக்ஷன். ஹலோ அர்ஜுன். ஹலோ கவின், உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். ஹலோ ரக்ஷன், மீட் பண்ணதில் சந்தோஷம் என்று அர்ஜுன் கூறுகிறான். கவின், ஹலோ ரக்ஷன், நைஸ் டு மீட் யூ. ரக்ஷன், நைஸ் டு மீட் யூ டூ. ரிஷிகா ரக்ஷனை பார்த்து, ரக்ஷன், நாங்கள் இங்கே ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் பண்ண தான் வந்தோம். ரக்ஷன் புன்னகையுடன், ஓ அப்படியா, சரி, நீங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருங்க, நாம் அப்புறம் சந்திப்போம் ரிஷிகா.
சரி ரக்ஷன், அப்புறம் பார்க்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் பாய், நான் கிளம்புறேன். ஹா, பாய் என்று அனைவரும் சொன்னார்கள். ரக்ஷன் அனைவரிடமிருந்தும் விடை பெற்று காஃபி ஷாப்பை விட்டு வெளியே நடக்கிறான். வாசலை நெருங்கியவுடன் ஒரு கணம் நின்று திரும்பி பார்க்கிறான். அதே நேரத்தில் ரிஷிகாவும் அவனை பார்க்கிறாள். இருவரின் பார்வையும் மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறது. ரிஷிகாவின் முகத்தில் வெட்கத்துடன் கலந்த ஒரு மென்மையான புன்னகை மலர்கிறது. ரக்ஷனும் புன்னகைத்தபடி அவளை பார்த்துவிட்டு அங்கிருந்து செல்கிறான். அந்த காட்சியை பார்த்த அர்ஜுனின் மனதில் ஏதோ ஒரு உணர்வு தோன்றியது. அவன் முகம் சற்று மாறினாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் அமைதியாக இருக்கிறான். கவினும் தன்விகாவும் ரிஷிகாவையும் ரக்ஷனையும் மாறி மாறி பார்த்து கொள்வதை பார்க்கிறார்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ஸ் நம்ம சேனலில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.